நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரையும் பார்த்து நம்முடைய ஏசப்பா சொல்லுகிற ஒரு காரியம், ஜீவ அப்பம் நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். நீங்க என்னை மாத்திரம் விசுவாசித்தால், என்னிடத்திலே உங்களுடைய நம்பிக்கையை, முழுமையான நம்பிக்கையை இந்த காலவெளியிலே நீங்கள் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒரு நாளும் பசி அடைய மாட்டீர்கள். நீங்க என்னிடத்திலே உங்களுடைய விசுவாசம் இந்த நாளிலே பலப்படுமே, ஆனால் நீங்கள் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டீர்கள். ஒரு நிம்மதி, சமாதானம், ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். 100க்கு 100 அவரை நம்ப வேண்டும். அந்த ஏசப்பாவிடத்திலே அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இதே அதிகாரத்திலே சொல்லுகிறார். அவரை யாரெல்லாம் நேசித்து, நேசு எனக்கு போதும், இந்த உலக வாழ்விலே இந்த உலகம் என்னை திருப்திப்படுத்தக்கூடாது, உலகத்தின் காரியங்கள் என்னை ஒருபோதும் நிறைவடைய செய்யக்கூடாது, என் ஆண்டுடைய சமூகத்திலே போய் இருப்பது, அவரை நேசிப்பது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை விசுவாசிப்பது மாத்திரமே எனக்கு நிரந்தர ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், அவரை நான் விசுவாசிக்கணும் என்று சொல்லி 100க்கு 100 அவரை பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவருடைய வாழ்வை பிடித்து கொண்டு அவர்களை நடத்துவார். அவர்களுக்கு ஜீவ அப்பமாயிருந்து வழி நடத்துவார். வார்த்தை என்கிற அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு தினமும் கொடுத்து அவர்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். போஷிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். திருப்திப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளின் காலை வேளையிலே இயேசுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று அவருடைய பாதத்திலே நம்முடைய இருதயத்தை சமர்ப்பணம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோவான் 6வது அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் இந்த 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கும்போது, இயேசு மலையிலே ஏறி அங்கு சீஷர்களோடு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வருகிறதை பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அவரை சுற்றி இருக்கிறதான நேரத்திலே பிலிப்புவை நோக்கி ஏசப்பா கேட்கிறாங்க, நீங்க சாப்பிடத்தக்க அப்பங்களை, இவர்கள் எல்லாம் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே நாம் கொள்ளலாம் என்று கேட்கிறாங்க. அவருக்கு தெரியும், அந்த எல்லா ஜனங்களை போஷிப்பிக்க அவரால முடியும்னு தெரியும். ஆனாலும் பிலிப்பு இடத்துல கேட்கிறான். ஆனா பிலிப்பு அவருடைய விசுவாசம் அவ்வளவுதான். பிரியமானவருடைய இயேசுவே, உம்மால முடியும் என்று பிலிப்புவால சொல்ல முடியல. பாருங்க, அவர்கள் என்ன பிலிப்பு என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதனை அவர் சொல்றார், 200 பணத்துக்கு நம்ம அப்பம் வாங்கினாலும் இதுக்கு போதாதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இயேசு இவ்வளவு பெரிய தெய்வம், வல்லமையான அற்புதங்களை செய்த தெய்வம், அவரால முடியாது ஒன்றும் இல்லை என்பதை அவரோடு இருந்தவர்கள் கூட முழுமையாய் நம்பல. பாருங்க, இயேசுவால முடியாதது எதுவுமே இல்லை என்று பிலிப்பு நம்பல. பிரியமானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்றார், 200 பணத்துக்கு இவர்களுக்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே என்று சொல்லுகிறதை பார். நம்முடைய வாழ்வில கூட அநேக நேரங்களிலே இயேசுவை விசுவாசிக்காதவர்களாய், இயேசுவின் மேல நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தாதவர்களாய் இருக்கிறோம். அவிசுவாசங்கள் நம்முடைய வாழ்வில அநேக நேரங்களில மேலோங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடுதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்று நாம் அவரை முழுமையாய் இந்த காலைவெளியில நம்பணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும்போது இயேசு அவர்கள் எல்லாருக்கும் போஜனத்தை கொடுக்கிறார். பாருங்க, 12 கூடை நிறைய அவர்கள் அங்கே மீதியை எடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்த பிறகும் பாருங்க, அவர்கள் எல்லாருடைய சிந்தனைகளும் அதன் பிறகு, இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு, இயேசுனிடத்துல போனா ஏதாவது சாப்பிட கிடைக்கும், ஏதாவது காரியங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் உலக பிரகாரமாய் இயேசுவை தேடுகிறவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில
இயேசு அங்கே பார்க்க அந்த நேரங்களிலே அவர்கள் சீஷர்கள் அங்கே பிரயாணப்படுகிறார்கள். காற்று பயங்கரமாய் அடித்தபடியினாலே கடல் கொந்தளிக்கிறது. இயேசு அந்த கடலின் மத்தியிலே நடந்து வந்து, பாருங்க, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். பாருங்க, அந்த சீஷர்கள் அவரை முழுவதுமாய் நம்பாட்டாலும், அவரோடு இருந்தவர்கள் அவரை முழுவதுமாய் நேசிக்காட்டாலும், அவர்களை குறித்ததான ஒரு கரிசனை இயேசுக்கு எப்போதும் இருந்தது. பாருங்க, இயேசுவேன்னு அவர்கள் அந்த படகிலிருந்து கூப்பிட்டதாட்டு நம்ம பார்க்கல. பாருங்க, அவர்கள் சோர்ந்து போகிறாங்க கடலில. அந்த பயங்கரமான அலை வீசின போது இயேசு அங்கே இல்லை. ஆனா இயேசு அவருடைய சூழ்நிலைமைகளை பார்த்து அந்த இடத்துக்கு கடந்து சென்றார். கடந்து சென்று, நடந்து சென்று, நான் தான், பயப்படாதிருங்கள். பாருங்க, எல்லா சூழ்நிலைமையிலும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது, நம்முடைய சூழ்நிலைமைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைமைகளிலே இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை விட்டு தூரமாய் போய் விட்டாரோ, அவர் என்னோடு இல்லையே என்று நீங்க புலம்புகிறவர்களா, எங்கலாய்க்கிறவர்களா இருக்கிறீங்களா? ஆனா இயேசுப்பா சொல்றாரு, நான் தான், பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலைமைகளை, உங்களுடைய பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பை உங்களுடைய வாழ்விலிருந்து அமர்த்த நான் இருக்கிறேன் உங்களோடு, நான் தான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீங்கள் என்று இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கணும். ஜீவ அப்பமாகிய அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய வாழ்விலே அற்புதமான காரியங்களை அவன் பெற்றுக்கொள்வான். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்கள் தான் அவங்களுக்கு மேலாக காணப்பட்டது. உடனே இயேசு அந்த எல்லாருக்கும் அநேக காரியங்களை கற்பிக்கிறார். அதுலதான் சொல்றாரு, இயேசு அவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு என்னை போஷிப்பிக்க வேண்டும், இயேசு என் வாழ்வை திருப்திப்படுத்த வேண்டும், அவ்வளவுக்குள்ளா இருக்கிறதா? அல்லது இயேசு எனக்கு போதும், எல்லா சூழ்நிலைமையிலும் இயேசு எனக்கு போதும், ஏசப்பா எனக்கு போதும், அவர் ஏன் எனக்கு அவர் போதும்னா, அவர் மாத்திரமே வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் அவர் ஒருவர் மாத்திரமே. அவராலே அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. அவர் எனக்கு நித்திய ஜீவனை தர வல்லவர் என்று இந்த காலை வேளையிலே நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை வைத்து கொண்டிருக்கிறோமா? இம்மைக்காக, இந்த உலகத்துக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை தேடுகிறவர்களாயிருப்போமே, ஆனால் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 37வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது. இந்த காலை வேளையிலே எனக்கு இயேசு போதும், இயேசுவனுடைய பாதம் எனக்கு போதும் என்று அவரை பிடித்துக் கொள்ளுகிறவருடைய வாழ்வை அவர் அலங்கரிக்கிற தெய்வம். அவர்களை அவர் கைவிடாத தெய்வம். அவருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, பிதாவின் சித்தத்தை நான் செய்யவே இந்த உலகத்திலே வந்தேன். என்னிடத்துல எனக்கு தந்த ஒருத்தரை நான் இழந்து போக அவர் விரும்பல. யார் யாரெல்லாம் அவரிடத்துல போய் தங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொல்லி இருக்கிறார், இந்த குமாரனா இயேசுவை நீங்க விசுவாசித்தீர்களே, ஆனா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், உங்களை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன். அதுதான் பிதாவின் சித்தம். உலகத்தின் காரியங்களிலே, உலக நாட்டங்களுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நீங்க என்ன தேடக்கூடாது. ஆவிக்குரிய நன்மைகளை நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துல அநேக இடத்துல என்னை விசுவாசிக்கிறவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன், அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை நம்முடைய வாழ்விலே முழுவதுமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இம்மைக்காக மாத்திரமல்ல,
மறுமைக்காக. இந்த உலக ஓட்டம் அநேக நேரங்களிலே நான் சிந்திப்பேன் பிரியமானவர்களே. உலகத்துக்காக, இந்த உலக வாழ்வுக்காக, உலக வேலைகளுக்காக எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறோம் பாருங்க. எவ்வளவு கரெக்டா கிளம்புறோம், எவ்வளவு கரெக்டா நம்முடைய கடமைகளை செய்கிறோம் பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு ஒரு சிறிய குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், உலக வேலைகளை தந்திருக்கிறார். இவைகளிலே எவ்வளவு ஒரு சந்தோஷமாய் நாம் பிரியப்பட்டு இதை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ கொஞ்ச நாள் மனுஷனுடைய ஆயுசின் வருஷம் 70 வருஷங்கள், அதில் பாருங்க, அதுக்கு மேல நம்ம வாழ்ந்தோமானால் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அன்பானவர்களே, இந்த ஒரு 70-80 வருஷங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஆனா இந்த நித்திய ஜீவன் எப்படி தெரியுமா? இந்த உலக வாழ்வு, இந்த 70-80 வருஷங்கள் வாழுகிற இந்த வாழ்வை எவ்வளவாய் ஆசைப்பட்டு பணத்தை சேமித்து குடும்பங்களுக்காய் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்ப அந்த நித்திய சந்தோஷம், நித்தியத்துக்கு நித்திய வாழ்வை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரோடு வாழுகிற வாழ்வு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் பிரியமானவர்களே, இருக்கும் பிரியமானவர்களே. இயேசுவோடு அந்த வாழ்கிற வாழ்க்கை நீடூழி காலம், நித்திய காலம் அவரோடு வாழ்கிற வாழ்வு, அது பயங்கரமான ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு. இந்த உலக வாழ்வுக்காக இயேசுவை நாம் இழக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த நாளிலே இயேசுக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சிந்தனை எல்லாம் நித்தியத்துக்கு நான் போகணும். என் இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு நான் இருக்கணும். எனக்காக அவர் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த வீடு, இந்த உலக வாழ்விலே நான் கனி கொடுக்கிற அந்த கனி, என்னிடத்துல இருக்கிற அந்த கிரியைகள், நல்ல கிரியைகளின் நிமித்தமா எனக்காக ஆண்டவர் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாளிலே நான் அதை பெற்றுக்கொள்வேன். அன்றைக்கு எனக்கு ஒரு நித்திய ஆனந்த, பரம ஆனந்தத்தை நான் அடைவேன் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் இந்த காலை வெளியிலே நம்ம எல்லாருக்கும் வரணும் பிரியமானவர்களே. ஏதோ உலகத்துக்காக ஓடுகிறவர்களாய் அல்ல பிரியமானவர். உலக வாழ்வு நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் இயேசுதான் நமக்கு எல்லாம். பாருங்க, ஏசப்பா அந்த எல்லாவற்றையும் சொல்லி முடிச்ச உடனே அநேக பேர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்களாம். பாருங்க, அநேக சீஷர்ல கூட அநேக பேர் அவரை விட்டு போயிட்டாங்களாம், பின்வாங்கி போயிட்டாங்களா, அவரோடு நடக்கலையா. ஏன்னா உண்மையான சுவிசேஷம் எங்கே அறிவிக்கப்படுகிறதோ அங்கே ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. இயேசுவ விசுவாசி, ஜீவ அப்ப நான் உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன். ஏன்னா அவங்க இயேசுவை தேடினது உலக ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக இயேசுவை தேடினார்கள். பாருங்க, அநேக பேர் பின்வாங்கி போயிட்டாங்க இந்த சுவிசேஷத்தை சொன்ன உடனே இயேசு கேட்கிறார். 12 பேர் மாத்திரம் அங்க இருக்கும்போது ஏசப்பா கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசுவை பிடித்துக் கொள்கிறவளா இருக்கிறீங்களா? அல்லது இயேசுவை விட்டு இந்த சுவிசேஷம் எனக்கு வேண்டாம், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டாம், ஜீவபாப்பமாகி இயேசு வேண்டாம் என்று உலகத்துக்குள்ளாய் ஓட போகிறீர்களா? இந்த காலை வேளையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுருடனே சொல்றார். பாருங்க, பேதுரு உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பிரியமானவர்களே. நம்ம அநேக நேரங்களில் நம்ம குடும்ப வாழ்வில கூட பிள்ளைகள் மத்தியில் அநேக காரியங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது. பாருங்க, பேதுரு எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்ப்பா? வார்த்தையை பாருங்க, யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரம் தானே ஐயா உண்டு. எங்களை திடப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை சோர்வான நேரத்துல எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் உம்மிடத்துல தானே ஐயா உண்டு. எங்க போவோம்ப்பா? எங்களுக்கு எல்லா சூழ்நிலைமையிலும் நீங்க தான் ராஜா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிற அந்த காலை வேளையிலே இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு அறிக்கையிடுதல் நம்முடைய வாழ்வில வேணும் பிரியமானவர்களே. அது இயேசு விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோமா, ஜீவாப்பமாகி உம்மை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் அப்பா. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் உம்மை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் அப்பா. யாரிடத்துல போவேன் அப்பா? உண்மை விட்டா எனக்கு வேறு வழி இல்லை. நீர்தான் என்னுடைய நிரந்தர சுதந்திரம் என்று அவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர்.